செல்லம்மா, ஆ, மேகா சித்தார்த் சாரை பத்தி தப்பு தப்பா நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அவ சொல்றதெல்லாம் பொய். அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. எங்களுக்கு சித்தார்த் சாரை பத்தி தெரியும். மேகா சொல்றது பொய்ன்னு எங்ககிட்ட சொல்ற மாதிரி நியூஸ் பாக்குற எல்லார்கிட்டயும் இத போய் உங்களால சொல்லிட்டு இருக்க முடியுமா? தயவு செஞ்சு சித்து சார் தப்பு செய்யலன்றத எப்படியாவது நிரூபிங்க. அதுக்கப்புறம் உங்க கல்யாணத்தை பத்தி பேசிக்கலாம். இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது இந்த நேரத்துல நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஊர்ல இருக்க எல்லாரும் உங்களை தான் தப்பா பேசுவாங்க. இத உங்ககிட்ட சொல்லணும்னு எங்களுக்கு தோணுச்சு, அதான் வந்து சொன்னோம். தப்பா நினைச்சுக்காதீங்க செல்லம்மா. உங்க பையனோட வாரிச நான் தானே சுமந்துட்டு இருக்கேன். சீரை எனக்கு செய்யாம அவனுக்கு செஞ்சிட்டு இருக்கீங்க. என்னைய அவன் கொல்ல பாக்குற. நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவ. செல்லம்மா, என்ன இங்க நின்னு யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்லக்கா, இதை எடுத்துருங்க. சித்துவோட குழந்தை என் வயித்துல வளருது. அதனால என் வயித்துல வளர குழந்தைக்கும் எனக்கும் சித்தார்த்து பொறுப்பே இருக்கணும். என்னால உங்க கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா என்னோட ஹஸ்பண்ட், என் அம்மா எல்லாம் சித்து மேகா கிட்ட தப்பா நடந்துகிட்டு செல்லம்மாவை எப்படி அவர் கல்யாணம் பண்ணலாம், அந்த கல்யாணத்துக்கு நாம எப்படி போறதுன்னு கேக்குறாங்க. சொல்லுங்கக்கா. இல்ல, டிவில இவ்வளவு விஷயம் போயிட்டு இருக்கு, ஊரெல்லாம் சித்துவை பத்தி அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்துல நீங்க கல்யாணம் பண்ணிக்கணுமா?